ஹாய் வணக்கம். இப்போ கொலாஜன் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஸ்கின்ல இருக்க ஒரு ப்ரோட்டீன். அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை டைட் பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது, ஸ்மூத்தாக வச்சுக்கிறது. இது ஏஜ் ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொலாஜன் பிரேக் டவுன் ஆகும், நமக்கு ரிங்கிள்ஸ் வர்றது, ட்ரை ஆகிறது இதுதான் ஏற்படுது. ஸோ இது ஒரு ஸ்கின் ஏஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கொலாஜன் இருந்ததுன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆயுர்வேதாவில் அந்த மாதிரி எதை இன்டேக் பண்ணலாம், அப்ளிகேஷன் பண்ணால் நம்மளோட கொலாஜன் பாதிப்படையாமல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தோன்னா நம்ம வாதம் அதிகமாச்சுன்னா தான் ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆயுர்வேதா படி. ஸோ அது ரிலேட்டடாக ஸ்கின் இஷ்யூஸ், ஹேர் டேமேஜ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். சரி, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டேக்காக எடுத்துக்கிறதுனா அஸ்வகந்தா எடுத்துக்கலாம். அமுக்கரா சூர்ணம் அப்படின்னு பேர் அதுக்கு தமிழில். அது கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில். அதை ரெகுலராகவே நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிட்ராமுட்டி இல்லை குறுந்தொட்டி அப்படின்னு இலைகள் கிடைக்கும். அது கூட ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த இலைகளை வச்சு கஷாயம் வச்சு குடிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய், பால் இது எல்லாமே கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், வாதத்தை கம்மி பண்ணும். செசாமம் இருக்கு இல்லையா, கருப்பு எள்ளும் நம்ம உள்ளேயும் எடுத்துக்கலாம், வெளியில் அப்ளிகேஷனாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு. தென் சென்டலா ஏஷியாட்டிக்கான் வல்லாரை கூட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம ரசாயன ப்ராப்பர்ட்டி அதுக்கு நிறைய இருக்கிறதுனால கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம இன்டேக்காகவும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணி ஏஜிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். தேங்க்யூ.